Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஹோண்டா ஹைனஸ். இந்த ஹோண்டா ஹைனஸ்க்கு முக்கியமாக சில உதிரி பாகங்கள் சொன்னால் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தெரியும். அக்சசரிஸை இப்போ ஹோண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரொம்ப கஸ்டமைஸ்டாகும், எந்த அளவுக்கு ஒரு வாடிக்கையாளர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு இவங்க பண்ணியிருக்காங்க, எத்தனை விதமான பேக்கேஜஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க, அதோட ப்ரைஸ் என்ன, இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக நாம் டோட்டலாக இந்த ஹோண்டானுடைய ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் பிஸ்னஸ் அத்தனைக்கும் தலைமையேற்று நடத்துகின்ற மிஸ்டர் ராஜாகோபி சார் நம்மளோட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நம்ம சந்திச்சிருக்கோம். ஸோ இனிமேல் எங்களுக்கு அதிக வேலை கிடையாது. ஏன்னா நாங்கள் இதை எப்படி வேணாலும் அலங்காரம் பண்ணலாம்னா நாங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு தான் போயிட்டு இருப்போம். ஆனால் இப்போ எல்லாமே ஒரே இடத்துலையே ஹோண்டா ஷோரூம்லேயே நமக்கு எல்லாமே மாற்றி அமைத்திருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கான முக்கியத்துவம் என்ன? இப்போ நாங்கள் இந்த ஐனஸ் சிவி 350 RS ரெண்டு வண்டியும் ஒரு 2019 லான்ச் பண்ணோம். லாஸ்ட் 3 இயர்ஸை பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக தமிழ்நாடு கஸ்டமர் ரொம்ப லைக் பண்ணுற இந்த வண்டி. இந்த கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த பைக் வீக்கெண்ட் லெஷர் ரைடிங் அது மாதிரி போகக்கூடிய கஸ்டமர். அதே நேரத்தில் அவங்களுடைய ரசனை ஒரு புதுவிதமாக இருக்கும். அதாவது வண்டியை ஒரு கஸ்டமைஸ் பண்ணி, அதாவது டிஃப்ரெண்ட் கான்செப்ட், அதாவது ஒரு சிலர் சோலோ ரைடு போவாங்க, ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க. அது மாதிரி விதவிதமான ஒரு கேட்டகரி சப் செக்மெண்ட் டூரிங் செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனுடைய கஸ்டமருடைய தேவைகளை அறிந்து நாங்கள் இந்த கஸ்டமைசேஷன் கிட்ட அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ இந்த 23 மாடல்ஸை பார்த்தீங்கன்னா OBD2 வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். அதோட இந்த பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் அவங்களுடைய டிமாண்டை பொறுத்து நாங்கள் இந்த 6 விதமான கஸ்டமைசேஷன் கிட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு இந்த ஐனஸ் ஆர் RSஐ சேஞ்ச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்க்குறது கேஃபே ரேசர் கஸ்டம். ஸோ இந்த கிட்டு கேஃபே ரேசர் கிட் நாங்கள் தனியாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கஸ்டமர் அந்த கிட்டை வாங்கி ஐனஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு கேஃபே ரேசர் கஸ்டமர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கவுல் அண்ட் பேக் சீட்டு, அப்புறம் சோலோ சீட், அதுக்கப்புறம் சில குரோம் எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் குரோம் ஃப்ரண்ட் கார்டு அது மாதிரி பண்ணலாம். இந்த என்டையர் வண்டி டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும் அந்த கஸ்டமருடைய தேவைக்கு பொறுத்து. அதே போல் நீங்கள் ஐனஸில் ஆனது 3 வேரியேஷன், ஒன்று டூரர், கஸ்டம், கம்ஃபர்ட். அப்புறம் RSல 2 விதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், கேஃபே ரேசர் அண்ட் SUV கஸ்டம். ஸோ சிறப்பு. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் கம்ஸ் ஒரு விலையோடு தான் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த விலையும் இப்போ நம்ம நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸோடைய விலை. சரி, இப்போது நீங்கள் இது ஆக்சுவலாக நம்ம கஃபே ரேசரில் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் பேக்கேஜுக்கு நீங்கள் கஸ்டம் ரேசர்னு கஃபே ரேசர்னு பேர் வச்சுருக்கீங்க. பட் நாங்கள் இன்ஃபேக்ட் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் கஃபே ரேசர் செக்மெண்ட்டில் தனி பைக்கே வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு பூர்த்தியாகும், எப்பொழுது பூர்த்தியாகும்? இப்போ எங்களுடைய இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மை சிவி மைவி அப்படின்னா கஸ்டமருக்கு ஒரு ஃப்ரீடம், ஒரு சாய்ஸ். அவர் அந்த அவருடைய சிபியை விதவிதமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் இந்த கிட்டில். இப்போ நாங்கள் வெறும் அந்த வண்டியை மட்டும் கொடுத்தோம்னா அந்த வண்டி தான் இருக்கும், அவரோட மாற்ற முடியாது. இப்போ இந்த கஸ்டமைசேஷன் கிட்டில் என்ன ஆகும்னா அவர் ஐனஸை நார்மல் ஐனஸை வாங்கிக்கிட்டு இந்த கிட்டு மூலமாக இந்த வண்டியை கேஃபே ரேசர் கஸ்டம், அப்புறம் டூரர் கஸ்டம், அப்புறம் சோலோ கரியர், அது விதவிதமாக மாற்றிக்கலாம். இப்போது ஒரு 6 மாதம் இதை வச்சுக்கலாம். அப்புறம் அவரோட தேவையான இந்த வண்டி நம்ம வேறு விதமாக மாற்றணுன்னா ஈ கேன் கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ அந்த ஃப்ரீடம் ஆர் லிபர்ட்டி அது கஸ்டமருடைய தேவையாக இருக்குது. ஸோ எஸ்பெஷலி இந்த 350cc கஸ்டமர் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் அப்கிரேட் ஆகிற கஸ்டமர்ஸ், தே ஆர் நியூ டு திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஃப்ரீடம் கொடுக்குறோம். ஸோ எங்களுடைய அப்ஜெக்டிவ் ஹோண்டாவில் எப்போவுமே பார்த்தோம்னா கஸ்டமருடைய தேவையை அறிந்து அவங்களுடைய ஃப்ரீடம் சாய்ஸை அறிந்து இந்த மாதிரி கிட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுனா கஸ்டமர் ஒரு 6 மாதம் இந்த கிட்டில் இருக்கலாம். அப்புறம் ஈவன் சேஞ்ச் இட் அண்ட் இட் வில் பிகம் நார்மல் பைக், ஈ கேன் ரைட் வித் இஸ் ஒய்ஃப். ஆர் இப்போ சோலோ தனியாக போகணும்னு நினச்சாங்கன்னா இது மாதிரி கேஃபே ரேசர் போட்டுக்கிட்டு தனியாக போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஒரு சாய்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இந்த கிட் அறிமுகப்படுத்துகிறோம்.
நாங்கள் இதை சொல்கிறது மை சிபி மை வே, அதாவது என்னுடைய வழியில் நான் என்னுடைய வண்டியை மாற்றிக்கொண்டு ஒரு விதமாக இந்த கிட்டு நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். ஓகே, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக இது ஒரே ஹைனஸாக இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து சோலோ ரைடராக இருக்கேன். ஸோ அந்த சோலோ ரைடர் கிட்டோட நான் வந்து என் வண்டியை மாற்றி அமைச்சிக்கிறேன். இன்னும் ஒரு 6 months 1 month ஆச்சு, நான் டூரர் பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் த டூரர் பைக், நான் வந்து டூரர் பேக்கேஜ் மட்டும் இதை வந்து ஃபிட் பண்ணிட்டா போதும். ஸோ சிம்லே அடுத்தது கஃபே ரேசராக மாற்றணும்னு நினச்சோம்னா இதே பைக்கே மாற்றிக்கலாம். ஸோ இந்த பைக்கே வந்து ஆக்சுவலாக ஒன்ஸ் இன் இயரோ ஒன்ஸ் இன் 6 months இது உருமாற்றம் பண்ணிகிட்டே போகலான்றீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருக்குது. பட் இதற்கான விலை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்வாப் பண்ண முடியுமா? அதாவது நான் வந்து இந்த டூரர் கிட்ட உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கஃபே ரேசர் கிட்ட வாங்கிக்க முடியுமா? இல்லை, அது மாதிரி கிடையாது. கிட்டு வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து அப்புறம் வந்து சரி, நான் எங்களுடைய அசஸ்மெண்ட் என்னென்னா கஸ்டமர் வந்து ஒன்ஸ் அதை இப்போ வந்து ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணார், அப்புறம் ஒரு அடுத்த 3 மாதம் கழிச்சு மறுபடியும் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். எங்களுடைய எதிர்பார்ப்பு கஸ்டமர் வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷாப்பிங் ஃபெசிலிட்டி கிடையாது. ஷாப்பிங் ஃபெசிலிட்டி இங்கே இல்லை. சரி, ஓகே சார். பொதுவாக இந்த ஹைனஸ்ன்றது எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ப்ராடக்ட் லைனப்பில் இந்த ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் பிஸ்னஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, என்ன பர்சன்டேஜ் வந்து அது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுது போத் RS அண்ட் 350? இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய அதாவது 350cc வந்து மொத்தம் 4 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்து ஐனஸ் CB350, CB350RS, அப்புறம் CB300R அண்ட் எஃப். அது வந்து நேக்கட் பைக் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்கும். இது வந்து இந்த 2 பைக்கும் டூரர் பைக்கில். ஸோ வால்யூம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐனஸ் அண்ட் மேஜர் வால்யூம் கான்ட்ரிபியூட்டர். ஆல்மோஸ்ட் எங்களுடைய 60% ஆஃப் த வால்யூம் வந்து இதுதான். 60 to 70% போத் ஐனஸ் அண்ட் RS கம்பைன் பண்ணிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து ஹை செல்லிங் மாடல் வந்து ஐனஸும் RS. ஓகே, இதை காம்படிஷனில் பார்க்கும்போது எப்படி வந்து நீங்கள் காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுறீங்க? எப்படி வந்து அதுக்கு வந்து டு ஹேவ் அன் எட்ஜ் ஓவர் யுவர் காம்படிட்டர்ஸ், ஹவ் யூ ஆர் பொசிஷனிங், எப்படி நீங்கள் தனித்துவப்படுத்துறீங்க இந்த ப்ராடக்ட்டை? ஹோண்டாவுடைய பிலாசபி வந்து எப்பயும் காம்படிஷனை பார்க்குறது. ஹோண்டாவோட பிலாசபி எப்பவுமே கஸ்டமரை தான் பார்ப்போம். நாங்கள் கஸ்டமருக்கு வந்து என்ன தேவை, அப்புறம் வந்து கஸ்டமருக்கு என்ன விதமான எமர்ஜிங் நீட்ஸு, அவங்களுடைய டிமாண்ட் என்ன எக்ஸ்பெக்டேஷன், அதை வந்து நாங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக சர்வே, அப்புறம் டீலர்ஷிப்பில் ஃபீட்பேக், அதை வச்சு நாங்கள் கீப் ஆன் இம்ப்ரூவிங். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கஸ்டமைசேஷன் அட்டெம்ப்ட் வந்து ரிசல்ட் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் அ சர்வே. ஸோ எங்களுடைய கஸ்டமர் பிகினிங் ஷோரூம் இப்போ ஆல்மோஸ்ட் பேன் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா 120 நெட்ஒர்க் இருக்குது. தமிழ்நாடு பர்டிகுலராக மேஜர் டவுனில் அங்கே ப்ரெசன்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் 10 டீலர்ஸ் இருக்காங்க அங்கே. ஸோ அந்த டச் பாயிண்டில் வந்து கஸ்டமருடைய ஃபீட்பேக் எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி இப்போ நாங்கள் வந்து இந்த கஸ்டமைசேஷன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த மாடல்ஸில் வந்து மோர் கலர் சாய்ஸும் இந்த தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ் வந்து மோர் ஆஃப் இன்டூ கம்யூனிட்டி பில்டிங்னா கோயிங் டுகெதர் அண்ட் சிட் சாட்டிங், ஷேரிங் இன்ஃபர்மேஷன். பிகாஸ் இந்த கஸ்டமர் வந்து நாலேஜபிள் கஸ்டமர். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து கம்யூனிட்டி ரைடிங், வீக்லி ரைடிங், பிரேக்ஃபாஸ்ட் ரைடு, அப்புறம் லாங் ட்ரிப்பு, அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து வி டூ லாட் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் தெம் அண்ட் ஹவு டு மெயின்டைன் பைக். அதுக்கப்புறம் ஷோ யுவர் பைக் லைக் ஃபோட்டோகிராஃபி செஷன், ஹவு டு கிளிக் அ ஃபோட்டோ அண்ட் செல்ஃபி. ஏதோ இந்த கஸ்டமர் வந்து மோர் ஆஃப் ஷோ ஆஃப் அண்ட் ஷோயிங் டு த ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஐ ஆம் ரைடிங். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி செஷனும் நாங்கள் வந்து அந்த மாதிரி நாலேஜ் அண்ட் ஸ்கில் செஷனும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து அங்கே வந்து சேஃப்டி ரைடிங்கும் பண்ணுறோம். அதாவது கஸ்டமருக்கு வந்து வீக்கெண்ட் ரைடில் கூப்பிட்டு also we give them how to ride safely, how to use the brakes and what speed you should go and what are the signals. ஓண்டல் வந்து இன்டென்ஷன் வந்து என்னென்னா ரைட் சேஃப்லி அண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது வந்து நாங்கள் வந்து எஜுகேஷன் பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமர்ஸ். ஸோ இது மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பிக் விங் ஷோரூமில் பண்ணிகிட்ருக்கோம். சேஃப்டின்னு நீங்கள் சொல்லும் போது இன்ஃபேக்ட் ஈவன் சென்னையில் கூட வந்து உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு சேஃப்டி பார்ட்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. ஈவன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிலையும் நீங்கள் வந்து இந்த சேஃப்டிக்காக நிறைய ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த வகையில் வந்து நிச்சயமாக வந்து ஹோண்டாவை பாராட்டணும். தமிழ்நாடு வர்சஸ் இந்தியா, ஸோ எந்த அளவுக்கு தமிழ்நாடு பிஸ்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஹோண்டாவுக்கு, முக்கியமாக இந்த ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் பிஸ்னஸில் வாட் இஸ் த பர்சன்டேஜ் வைஸாக சொல்ல முடியுமா? இப்போது ஓவராலாக மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் சிசி மோர் தென் 350cc வந்து தமிழ்நாடு கான்ட்ரிபியூட்ஸ் வெரி ஹை. தமிழ்நாடு, கர்நாடகா, அப்புறம் மகாராஷ்டிரா, தீஸ் ஆர் 3, அப்புறம் வெஸ்ட் பெங்கால், இந்த 4 ஸ்டேட்ஸ் வந்து மேஜராக வந்து 350cc அபோவ் மார்க்கெட். ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த மார்க்கெட் கவர்ட் பை தீஸ் 4 ஸ்டேட். ஸோ எங்களுக்கும் அந்த கான்டெஸ்ட்டில் பார்த்தா மார்க்கெட் அண்ட் எங்களுடைய ப்ராடக்ட் மார்க்கெட் ஷேர் வந்து 14% இந்த ஸ்டேட்டில்.
ஸோ ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் இன் தி 350cc. 14% ஆஃப் த ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் பிஸ்னஸ். 350cc அண்ட் அபோவ் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மார்க்கெட் ஷேர் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் ஃபார் ஹோண்டா அமாங் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் ஒன் இஸ் தமிழ்நாடு அண்ட் இஸ் கேரளா. ஓகே, தீஸ் டூ ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட் வந்து வெல் ரிசீவ்டு பை தி கஸ்டமர் அண்ட் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இந்த கஸ்டமர்ஸ். பட் இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் தமிழ்நாட்டிலே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறைய இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பைக்ஸ் இருந்தாலும் கூட அவங்களோட வந்து நெக் அண்ட் நெக் வந்து போட்டி போடுற நெக்குன்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன 14%. பட் டே பை டே கஸ்டமருடைய அப்ரிசியேஷன் அண்ட் பீப்புள் ஆர் ஸ்டார்டட் லைக்கிங் அவர் பைக்ஸ். ஸோ வி ஆர் க்ரோயிங் வெரி மச் ஃபாஸ்டர் இன் திஸ் தமிழ்நாடு அண்ட் கேரளா கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். அதர் ஸ்டேட் என்ன அதுக்கு முக்கியமான காரணத்தை நீங்கள் பூர்த்தி செய்கிறதா நினைக்கிறீங்க சார்? In these two states, one of the reasons is that brand power is very high. Honda is almost market leader in both the state as a two-wheeler. So that brand image about the Honda is very high. That is one of the important. Secondly, our presence in Tamil Nadu is one state we have almost covered in major city, beginning on the touch points. And of course, the quality and performance of these bikes is more than expected by the customer. So in the three factors, which has given us the edge to move faster in the state. At one point of time ஹோண்டாவில் கொஞ்சம் பல வருடங்களுக்கு முன்னாடி சர்வீஸில் நிறைய வந்து கேள்விகள்லாம் இருந்தது. இப்போது அந்த கேள்விகள்லாம் போயிடுச்சா? நாங்கள் வந்து என்ன வி கண்டினியூ டு இம்ப்ரூவ், அதாவது கஸ்டமருடைய ஃபீட்பேக் வச்சு கண்டினியூஸில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிகினிங் வந்து பிகினிங் டச் பாயிண்ட்ஸ் வந்து லிமிட்டடாக இருந்தது. சென்னையில் மட்டும்தான் இருந்தோம். ஸோ தட் டைம் மேபி தி பீப்புள் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாங்குற கஸ்டமருடைய ஃபீட்பேக் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜர்லி ஆல் த சிட்டிஸ் வந்து நம்ம பிகினிங் நெட்வொர்க் இருக்குது. ஸோ ஐ எம் ஷூர் வி ஆர் ஏபிள் டு அட்ரஸ் ஆல் த குவரிஸ் நவ். சரி, பொதுவாக என்ன ஒரு எல்லாருக்கும் வரக்கூடிய முக்கியமான கேள்வி உங்களால் நிச்சயமாக ஷேர் பண்ணலாம். என்னென்ன அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லும் போது ஏறக்குறைய ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கீங்க. ஈவியில் என்ன பண்ண போகிறீங்க, ஃபியூயல் டைப்பில் என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது, ஈவிஸ் என்னென்ன வரப்போகுது, இந்த மாதிரியான ஒரு பெரிய ரோட் மேப் ஒன்று ஹோண்டாவுக்கு இருக்குது. ஒரு அம்பிஷியஸான ரோட் மேப் இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய 1 அல்லது 2 வருடங்களில் என்னென்னலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள் செக்மெண்ட்டில்? இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த ரெஃப்ரெஷ்டு ப்ராடக்ட் OBD2 கஸ்டமைசேஷன் கிட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ என்ன கான்ஸ்டண்ட்டாக ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம் கஸ்டமர் டிமாண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஆல்சோ வந்து இன்டர்நேஷ்னலாக ப்ராடக்ட் சூட்டபுள் டு இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஒரு காங்கிரீட் உங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. பட் எங்களுடைய எண்டவர் வந்து எப்படின்னா வி வாண்ட் டு பிரிங் பெஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் மீட்டிங் த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த டிமாண்ட். ஸோ அந்த ஒரு இன்டென்ஷன் கண்டிப்பாக உண்டு. ஸோ அப்ராப்ரியேட் டைமில் அது வந்து உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏற்கனவே இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமில் இன்னொரு ப்ராடக்டே அவங்க வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க. சரி, நாமளும் அதை அடுத்தடுத்து நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். சார், நீங்கள் முக்கியமாக உங்களுடைய ப்ராடக்ட் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தயாரிக்கின்ற உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஸ்டைலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களுடைய தேவைக்கும் கஸ்டமருடைய எதிர்பார்ப்புக்கும் பூர்த்தி செய்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து நிறைய ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்துடணும். உங்கள் ப்ராடக்ட் வெற்றி அடையணுன்ட்டு வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.